இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் செய்யற தவறான ஒரு செயல். என்ன தவறான செயல் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பலவீனமாக கருதுவதே நாம் செய்யும் பாவங்களில் முதன்மையானது. எப்படிங்க? நம்மை நாம் பலவீனமாக கருதுவதே நாம் செய்யும் பாவங்களில் முதன்மையானது. இதுக்கு ரிலவெண்டா ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. இந்த கதை பேர் பார்த்தீங்கன்னா, விரும்பிய மட்டும் மழை பொழியலாம். ஒரு நாள் நைட்டு பயங்கரமா மழை பெய்யுது. அந்த வழியா வர பெரியவர் வந்து ஒரு மகான்னு வைங்களேன். அந்த மகான் வந்து மலையில் நனைஞ்சிட்டே வராரு. பாக்குறாரு, அங்க கால்நடைய குடிசை பக்கத்துல ஒரு சின்ன குடிசை இருக்கு. அந்த குடிசை கிட்ட போய் நிக்கிறாரு வெளியே. இருந்தாலும் மழை பயங்கரமா பெய்யுது. மழை பெஞ்சு இவருக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் பயங்கரமா குளிருது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன் வந்து நிக்கிறது இந்த பெரியவர், இந்த மகான் அப்படிங்கிறது தெரியாம, தான் பொண்டாட்டி புள்ள சாப்பிட்டாச்சு, நல்லா தூங்கியாச்சு, நம்ம கால்நிலைகள் எல்லாம் கொண்டாந்து கட்டியாச்சு, எல்லாம் நிம்மதியா இருக்கு, நம்மளும் வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு, குழந்தைங்க எல்லாருமே நிம்மதியா தூங்குறாங்க, குழந்தைங்க மனைவி எல்லாமே நிம்மதியா தூங்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு பாட்டு பாடுவோம்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுறான். அருமையான மழை, ஆனந்தமான குளிர்காற்று, ஏகாந்தமான சூழ்நிலை, எல்லாத்தையும் கொடுத்தீங்க கடவுளே, என்னுடைய கால்நடைகள் எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துருச்சு, என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் சந்தோஷமா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாடிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அந்த பெரியவர் வந்து திரும்பவும் அவரும் பாடுறாரு. அருமையான மழை, ஆனந்தமான குளிர்காற்று, என் புலன்கள் அத்தனையும் சுகத்தையும் அனுபவிக்கின்றன, என்னுள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, நான் மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரும் பாடுறாரு. திரும்பவும் அந்த வீட்டுல இருக்கிறவன் என்ன பாடுறான் அப்படின்னா, நிலத்தில் அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கும் வந்துட்டாங்க, வைக்கோல்கள் களஞ்சியத்துல சேர்ந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, விடிய விடிய மழை பெஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் திரும்பியும் பாடுறான். திரும்பியும் அந்த பெரியவரும் பாடுறாரு. திரும்பியும் குடிசையில வாழ்ற மனுஷனும் பாடுறான். மழை வந்து சிறு துளி கூட ஓயவே இல்லை. கடைசியா விடியுது. இந்த பெரியவர் வந்து இவ்வளவு ஆனந்தமா பாடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவன், என்னடா இந்த பெரியவர் ஆனந்தமா பாடிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கதவை திறந்து பாக்குறான். யாருன்னு பார்த்தா, இந்த வெளியில நிக்கிற இந்த மகான் வந்து ஒரு பெரிய மகான். அவரை பார்த்து மீதி எல்லாருமே வந்து வாழ்த்து பெற்றுட்டு போறாங்க. இந்த குடிசுக்குள்ள இருந்தவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவன் வந்து நடுங்கிட்டே போய், ஐயா வெளியே நிக்கிறது நீங்க என்ன எனக்கு தெரியலீங்க ஐயா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெரியவர் வந்து பெரும் பொன் சிரிப்பை காமிச்சபடியே அந்த மகான் வந்து நடந்து போறாரு. சரிங்களா? இந்த கதையில நம்ம பார்க்க வேண்டியது, மலையில நின்றுட்டு இருக்க அந்த பெரியவர் வந்து தன்னை பலவீனமா உணரல. புரிஞ்சுங்களா? அததான் நான் வந்து இந்த கதையோட தொடக்கத்திலேயும் சொன்னேன். நம்மை பலவீனமாக கருதுவதே நாம் செய்யும் பாவங்களில் முதன்மையானது அப்படின்னு. நம்ம எந்த இடத்துலயுமே நம்மை பலவீனமா காமிச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மைய கருத்து. நன்றி, வணக்கம்.